refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. இந்தியா இங்கிலாந்து கிட்ட அப்படின்னு போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நிறைய பேர் இப்போ யோசிக்கிற விஷயம், அடுத்த மேட்சாவது நம்ம ஜெயிப்போமா, வாய்ப்பு எதுவும் இருக்குதா அப்படின்னு. பட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், பிசிசிஐ இதில் என்ன சொதப்பி இருக்குது, இவங்க பண்ண வேலை தான் இப்போ நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் அப்படி ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஒரு அப்படியே ஒரு பீக்கில் போயிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு ரொம்ப நாளாகவே. இப்போவும் இருக்குது நிறைய பேருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு லாஸ் 2 லாஸ்லாம் நம்மளை பெருசாக அசைக்க முடியாதுப்பா, நம்ம எங்கேயோ இருக்கிறோம் மேலே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் ஏற்கனவே சில நாட்களுக்கெல்லாம் முன்னாடியே பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம முக்கியமாக நம்ம சேனலில் பேசிட்டு இருந்தோம். என்னன்னா, இந்த இந்திய அணி இப்படியே ஒரு பீக்கை ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு, இது ஒரு டவுன்ஃபால் ஆச்சுன்னா அதை திரும்ப எந்திரிக்க முடியுமா, அதுக்கு என்ன மெக்கானிசம் அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. அது முக்கியமாக நம்ம யாரை பார்த்து கேட்கணும் அப்படின்னா பிசிசிஐ பார்த்து. இப்போ இந்த இடத்துல இந்தியா டீம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இங்கிலாண்டில் போய் ஒரு தோல்வியை பார்க்குறதுலேருந்து ஆரம்பிச்சதுக்கு காரணம், நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸில் ஏற்கனவே நிறைய மேட்சஸ் விளாடிட்டே இருந்துட்டோம். நம்ம வந்துட்டு இந்த செனா கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக மேட்சஸ் விளாடலை, நம்மளுடைய பேட்ஸ்மேன் யாருமே வந்து அந்த பிச்சுக்கு இன்னும் அக்ளிமேட்டைஸ் ஆகலை, நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கிலாந்துக்கு போயிட்டு வரோம் இப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய பிளேயர்ஸு டொமஸ்டிக் விளாடும்போது கூட யாரையுமே நம்ம வந்து பிக் பேஷ் லீகுக்கு, அப்புறம் வந்துட்டு இந்த இங்கிலாண்டில் நடக்கிற டோர்னமெண்ட்டு, அப்புறம் வந்து இந்த SA-20 இதுக்கெலாம் அனுப்புறது கிடையாது. ஆனால் அந்த நாட்டு வீரர்கள்லாம் வருஷம் நம்மளோட ஐபிஎல் வந்து விளையாடிட்டு போகிறாங்கன்றது வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே போன வீடியோவில் ஏற்கனவே பேசியிருந்தோம். இதெல்லாம் பிசிசிஐ எப்போ மாற்றிக்க போகுதுன்னு தெரில அப்படின்னு. ஆனால் இதில் நம்ம முக்கியமாக பேச வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பவுலர்ஸ் பற்றி. இன்றைக்கி வந்து ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும், ஹர்ஷ்தீப் சிங்காக இருக்கட்டும், ரவி பிஷ்னாயாக இருக்கட்டும், அவங்க வாங்கின அடியை நீங்கள் பார்த்துருந்துருக்கணுமே அன்னைக்கு. அச்சோன்னு இருந்துச்சு. ரவி பிஷ்னாயெல்லாம் அந்த பிச்சுக்கு செட்டே ஆகலை. இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்பின்னரை கொண்டு போயிட்டு அந்த இங்கிலாந்து பிச்சர்ஸில் ஒழுங்காக பவுலிங் போட முடியல. நம்ம வந்து அஸ்வின் காலத்துலேருந்து பார்க்குறோம், ஹர்பஜன் சிங், ஏன் அனில் கும்ப்ளேலேருந்து நம்ம பார்க்குறோம். அங்கே போனால் ஒரு இன்னிங்ஸ் எடுத்து டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அடி விழுந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய அடியாகவே நமக்கு இருக்குது. நம்ம ஸ்பின்னர்ஸ்னால பெருசாக அங்கே இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பாட்டை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆஸ்திரேலியா, இங்கிலாண்டாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த 2 நாடுகளில். அந்த வகையில் இந்த இங்கிலாந்து சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரவி பிஷ்னாய் அவர்கள் வாங்கின அடி அந்த மேட்ச்சில் வந்து நடந்து முடிஞ்சதில் மெகா அடி அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போது வரப்போகிற இன்றைக்கி நடக்க போகிற இந்த T20 மேட்ச்சில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்துட்டு பவுலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட பிச்சஸை நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நரேந்திர மோடி ஸ்டேடியம்லேருந்து ஆரம்பித்து சென்னை செப்பாக் வரைக்கும் ஒவ்வொரு பிச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் நம்ம விளாடுற பிச்சஸ் எல்லாமே மற்ற கண்ட்ரீஸை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற வகையில் இருக்குதா அப்படின்னா இல்லை. நம்மளோட இந்தியன் பிச்சஸில் வந்துட்டு இருக்கிறதுலே ஓரளவுக்கு ஹார்ட் டெக்கை ஹிட் பண்ணக்கூடிய பிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2ன்னு சொல்லலாம். மோடி ஸ்டேடியம் மாதிரி சில ஸ்டேடியம் கொஞ்சம் வந்து ஷார்ட் பிச்சாக போட்டால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பாங்க அப்படின்றது. மற்ற எல்லாமே வந்துட்டு நம்ம பேஸ் அண்ட் பவுன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிச்சஸாக நம்மக்கிட்ட கிடையாது. ஸ்பின்னை ரிலை பண்ணிக்கூடிய பிச்சஸாக நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது இங்கிலாந்துக்கு நம்ம போகும்போது அங்கே இருக்கிற அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பவுலர்ஸ்னால போட முடியலை அப்படின்ற பிரச்சனையும் நம்மளால் இப்போ இதுலேருந்து பார்க்க முடியுது. இது ஏற்கனவே பல காலங்களாக தொட்டு வரக்கூடிய விஷயம் தான். பட் இதில் என்ன பண்ணியிருந்துருக்கலாம் பிசிசி, அதையும் நம்ம சொல்லணுங்களா வீடியோவில். ஸோ ஏற்கனவே நமக்கு ஓரளவுக்கு இங்கிலாந்துக்கு போய் பரிச்சயமான பவுலர்ஸ் இருக்கும்போது நம்ம கையில் அட்லீஸ்ட் அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு 2 பவுலர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர், இந்த காம்பினேஷனில் நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். பட் நம்ம ஹர்ஷ்தீப் சிங்கு, இவர் நம்ம ராணா, இப்படி எல்லாருமே வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களை நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கும்போது வந்துட்டு, ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் 0 லெவலில் இருக்கிறவங்களை நம்ம கொண்டு போகிறோங்கும்போது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் குவெஸ்டின். கண்டிப்பாக நம்ம அதை யோசிச்சே ஆகணும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம பவுலர்ஸை இனிமேல் எப்போ பிக் பண்ண போகிறோம். பும்ரா இன்ஜுரி இஷ்யூவில் இருக்கிறாரு, அவருக்கு பதிலாக இன்னும் எல்லா ஃபார்மெட்லேயுமே இங்கிலாந்துக்கு நாளைக்கு போகிறதுக்கு யார் பவுலர், எந்த ஒரு ஃபார்மெட் தான் அவர் ஃபோக்கஸ் பண்ண போகிறாரா, என்ன நடக்க போகுதுன்னு பும்ராவோட குவெஸ்டின் இருக்குது. ஷமி நல்லா போட்டிருக்கும் போதும் கூட பிசிசிஐ தனிப்பட்ட ரீதியாக அவருக்கு பிரச்சனை இருக்கிற காரணத்தினால ஷமியை யூஸ் பண்ணாமல் விட்டுருது. சிராஜ் நல்லா தான் போட்டிருக்காரு, பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒவ்வொரு ஃபார்மெட்டில் அவரை கட் பண்ணிடுறாங்க, அவர் இந்த ஃபார்மெட்டுக்கு தான்ற மாதிரி. அப்போ T20 நமக்கு இப்போது புது பவுலர்ஸ் வச்சு ட்ரையல் பண்ணக்கூடிய ஏராவாக இது இருக்குது. இவங்களாலலாம் இங்கிலாந்து பிச்சஸ்க்கு அக்ளிமேட்டைஸ் ஆக முடியுமா? அதுவும் அப்போ மாதிரி கிடையாது, இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தான் வராங்க. அதுவும் ஃபார்மெட்டுக்கு ஒரு பவுலர், ரெட்டுக்கு ஒருத்தர், ODIக்கு ஒருத்தர், அப்புறம் T20க்கு ஒருத்தர்னு. அப்போ இந்த T20 மட்டுமே இங்கிலாந்து பிச்சஸில் விளாடக்கூடிய பவுலராக இருக்கக்கூடிய இந்த 2-3 பேர் இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வந்து இங்கிலாண்டில் விளாடுவாங்க, எப்படி இவங்க இந்த பிச்சுக்கு அக்ளிமேட்டைஸ் ஆவாங்க, இது எல்லாமே நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் தான். ஸோ நம்ம பேட்ஸ்மேனை தாண்டிலும் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது பவுலர்ஸ் தான். ஸோ இந்த பவுலர்ஸ் எப்படி அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பிசிசிஐ தீர்வு காணப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு சூப்பரான நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பாய். ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.